வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மேகாலயாவில் ஹனிமூன் சென்ற புதுமாப்பிள்ளை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் பகீர் திருப்பமாக மனைவியே கணவரை தீர்த்து கட்டியது நடுங்க வைத்துள்ளது. ஹனிமூன் சென்ற இடத்தில் கணவரை மனைவியே கொலை செய்ய காரணம் என்ன? மேகாலயாவிற்கு ஹனிமூன் சென்ற புதுமண தம்பதி திடீரென காணாமல் போயினர். 16 நாட்களுக்கு பின்னர் 200 அடி பள்ளத்தாக்கில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் கணவரின் உடல் மட்டும் கண்டெடுக்கப்பட்டது. கணவரை கொலை செய்தது யார்? மனைவி எங்கே? அவர் இருக்கிறாரா இல்லை அவரும் கொலை செய்யப்பட்டாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நீடித்தது. அதில் திடுக்கிடும் திருப்பமாக ஹனிமூனுக்கு சென்ற இடத்தில் ஆட்களை ஏவி மனைவியே கணவரை தீர்த்து கட்டியது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மத்திய பிரதேச இளைஞருக்கு மேகாலயாவில் நடந்தது என்ன? மனைவியே அவரை கொலை செய்ய காரணம் என்ன? மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி சோனம் என்ற பெண்ணுடன் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமண விழா கோலாகலமாக முடிய புதுமண தம்பதியினர் மேகாலயாவிற்கு ஹனிமூன் புறப்பட்டனர். மனைவிதான் உலகம் என நினைத்து மகிழ்ச்சியில் மூழ்கி கிடந்த ராஜாவிற்கு அன்று தெரியாமல் போனது தன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று. தலைநகர் ஷில்லாங்கில் ஸ்கூட்டர் ஒன்றை வாடகைக்கு எடுத்து சிரபுஞ்சியை சுற்றி பார்க்க உற்சாகத்துடன் கிளம்பினர். ஆசை தீர சுற்றி பார்த்தவர்கள் மே 24ஆம் தேதி நோங்கிரியாட் கிராமத்தில் தங்கியிருந்த விடுதியை காலி செய்துவிட்டு புறப்பட்டனர். ஆனால் அதன் பின்னர் இருவரும் மாயமாகினர். இருவரின் செல்போனுக்கும் அழைத்த போது தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் 8 நாட்களுக்கு பின்னர் தம்பதியின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் புதுமண தம்பதியை நோங்கிரியாட் பள்ளத்தாக்கு முழுவதும் தேடினர். அப்போது அவர்கள் தங்கியிருந்த விடுதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒய்சாடோங்கின் பள்ளத்தாக்கில் 200 அடி ஆழத்தில் இளைஞர் ஒருவரின் உடல் பாதி அழுகிய நிலையில் கிடந்துள்ளது. ஜூன் 2ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்ட 30 வயதான அந்த நபரின் கையில் ராஜா என டாட்டூ குத்தப்பட்டிருந்தது. அதன் மூலம் இறந்தவர் புதுமாப்பிள்ளை ராஜா ரகுவன்ஷி என்பதை போலீசார் உறுதி செய்தனர். மேலும் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் அவரது மனைவி சோனமின் ஜெர்கின் மற்றும் சில மாத்திரைகளும் கண்டெடுக்கப்பட்டன. பள்ளத்தாக்கில் தவறி விழுந்து உயிரிழந்திருப்பாரா என சந்தேகித்த போது உடற்கூராய்வில் ராஜா கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து சடலம் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் மீண்டும் தேடுகையில் புதிதாக வாங்கப்பட்ட அரிவாள் போன்ற ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டன. சடலம் கிடந்த இடத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் வந்த வாடகை ஸ்கூட்டர் கிடைத்தது. வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் அவரின் மனைவி சோனமை தொடர்ந்து தேடி வந்தனர். தங்கும் விடுதி ஊழியர்கள், வாடகைக்கு பைக் கொடுத்தவர்கள் மற்றும் சுற்றுலா ஏஜென்ட்டுகள் என ஒருவரையும் விடாமல் விசாரித்துள்ளனர். பின்னர் ஹோட்டல் சிசிடிவி கேமரா ஆதாரங்களை வைத்து விசாரித்ததில் சந்தேகத்திற்கு இடமாக தம்பதியை பின்தொடர்ந்து சென்ற 3 பேரை போலீசார் பிடித்தனர். பலத்த பாதுகாப்புடன் தீவிரமாக விசாரிக்க பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. பிடிபட்ட 3 பேரில் 2 பேர் இந்தூரைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர். சோனம் தான் அவரது கணவர் ராஜாவை கொலை செய்ய தங்களை மேகாலயாவிற்கு வரவழைத்ததாக பிடிபட்ட 3வரும் அதிர்ச்சி கொடுத்தனர். திட்டமிட்ட கொலையில் சோனம் முக்கிய மூளையாக செயல்பட்டதாகவும் குறித்த நேரத்தில் ராஜாவை தீர்த்து கட்டியதாகவும் பிடிபட்டவர்கள் கூறியுள்ளனர். அருவியில் குளிக்கும் போது தவறி விழுந்து இறந்ததைப் போல செட்டப் செய்து வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்ததாகவும் கூறியுள்ளனர். பின்னர் மேகாலயாவில் இருந்து தப்பித்த மனைவி சோனம் உத்தரப்பிரதேசத்தில் தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சோனம் உத்தரப்பிரதேசத்தின் நந்த்கஞ்ச் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கணவரை கொன்றதாக சோனமை கைது செய்த போலீசார்
கொலைக்கான காரணம் என்ன என தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் வழக்கில் சந்தேகம் இருப்பதாகவும் சோனம் ஒரு அப்பாவி என்றும் அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மனைவியே கணவரை கொலை செய்தாரா, ஏன், எதற்கு உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் நீடிக்க விசாரணையின் முடிவில்தான் ராஜா ரகுவன்ஷியின் கொலையில் உள்ள உண்மையான பின்னணி குறித்து தெரிய வரும்.